ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற லெசனை ஷார்ட் கட்டில் பார்க்க போகிறோங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில் வீடியோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கோம். அதை போய் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது ஷார்ட்கட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு பயன்படும்ன்றத சொல்லிடலாங்க. சரிங்களா? ஸோ கவனிச்சுங்க கைஸ், இதில் எல்லாத்தையும் பார்க்க போகிறதுல ஏர்வுக்கு பயன்படக்கூடியது மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம், ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறோம். அப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இதில் என்னது ஷார்ட்கட் மட்டும்தான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு பொருளாதாரம் அப்படின்றத இலக்குன்றத ஒரு நிர்ணயிக்கணும். அப்போ நம்ம இலக்கை நிர்ணயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னா சுதந்திரம் வேணும். அப்போ இலக்கு முறை பொருளாதாரத்தை சொன்னவர் யாருன்னா சுந்தர் பிச்சை. அப்படியே பாருங்க, அந்த லைன் இருக்கா பாருங்க. இலக்கு முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை. அப்போ உங்க பொருளாதாரத்தில் நீங்க முன்னேறணும்னா சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சுந்தர் பிச்சை தான். அப்போ பாருங்க, டிஜிட்டல் இலக்கு முறை அப்படின்ற இலக்கை நிர்ணயிச்சுன்னா சுந்தர் பிச்சை தான் வராருன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்டே முடிஞ்சிச்சுங்க. அவ்வளவுதான், இதுதான் டெஃபினிஷன். ஓகேங்களா? செகண்ட் பாருங்க, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எதனால குறிப்பிடப்படுகிறதுனா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இதன் மூலியமா தான் குறிப்பிடப்படும் பொருளாதார வளர்ச்சின்றது. ஆனா முன்னேற்றம் என்பது இங்க பாருங்க கைஸ், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வாழ்க்கை ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. HDI மனித வள குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீடு. அடுத்தது GNHI நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலமா கொடுக்குறாங்க. அப்போ பொருளாதார வளர்ச்சினா ஜிடிபி, முன்னேற்றம்னா இந்த 3 இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இது 2 தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் போதும். அப்போ இதுல முக்கியமா பாருங்க, மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற. இப்போ ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா அவனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்னப்பா அவன் பாட்டு சிரிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா பாருங்க கைஸ், அவங்க கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சந்தோஷமா இருந்தாங்கன்னா இதுதான் நம்ம என்ன சொல்றோம், மொத்த மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சந்தோஷமான குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ எப்போன்னு பாருங்க, உங்களுக்கு மொத்த மகிழ்ச்சி குறியீடு எப்போ வர ஆரம்பிக்கும்னா நீங்க படிக்க ஆரம்பிப்பீங்க. 19 வயசுல படிப்பை முடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 19 வயசுல படிப்பை முடிச்ச நீங்க 72 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கலாம்பா. எத்தனை வயசு வரைக்கும்? 72 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கலாம். அப்போ 19 72 அதுதாங்க உங்களுக்கு 1972. அப்பதான் மொத்த மகிழ்ச்சி குறியீட பூட்டி வச்சுக்க கூடாது. அதெல்லாம் மகிழ்ச்சி என்ன பண்ணக்கூடாது, பூட்டி வச்சுக்க கூடாது, அதை வெளிப்படுத்தணும். அப்போ பூட்டான் அரசர் என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. யாருன்னா பூட்டான் நாடு. அப்போ பாருங்க, எந்த நாடு? பூட்டான் நாடு. அப்ப சொல்லலாம், யார் சார் சொல்லிப்பாரு? 4ஆம் மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சு. ஜிக்மே சிங்கே வாங்சு. நீங்க ஜிக் 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 ஜாலியா சிரிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வாங்சுன்றாங்க. அப்ப இதுதாங்க எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. ஷார்ட்டா தெரிஞ்சுக்கங்க. அப்போ உங்க வாழ்க்கையில 19 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம், நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பூட்டி வைக்காதீங்க, பூட்டான் நாடு ஜிக்மே சிங்கே வாங்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஒரு 4 தூண்கள் சொல்றாரு பாருங்க இந்த மகிழ்ச்சி குறியீட்டுல. ஃபர்ஸ்ட் ஒன், சுற்றுச்சூழல் முன்னேற்றம். நீ முதல்ல முன்னேறிடு. 2வது, நீ முன்னேறின பிறகு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். கண்டிப்பா உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது கலாச்சார மேம்பாடு மேம்படுத்தணும். ஓகேங்களா? லாஸ்ட் பாருங்க, எல்லாத்தையும் நீ சரி பண்ண பிறகு நிர்வகிக்க தெரியணும். அந்த நிர்வாக வசதியை கரெக்டா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 தூண்கள் ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஈஸி. 72 படிக்க தேவையில்லை. 19 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கேன். பூட்டி வைக்காதீங்க, பூட்டான் நாடு. 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சு. 4 தூண்கள் முன்னேற்றம். அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்க, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு. அடுத்தது ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சிறந்த நிர்வாகம். அவ்வளவுதாங்க. ஸோ இதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற நாடுகள்ல. ஸோ பின்தங்கிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், இது எல்லாமே கான்செப்ட் வைஸ் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தின் பலம் மற்றும் பலவீனம். ஸோ ஒருத்தருக்கு பலம் இருந்தா இன்னொரு பக்கம் என்ன இருக்கும், பலவீனமும் இருக்கும். அதுதான் இந்திய பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடியது. இந்திய பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பலங்கள் எல்லாமே பார்த்துடலாம். சார் ஒரு எல்லாருக்குமே பலம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம்னா ஓகே கைஸ், பப்ளிக் செக்டார் பிளஸ் பிரைவேட் செக்டார். பொதுத்துறையும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுத்தலாம் என்ன சொல்லியிருக்கேன் நம்ம, கலப்பு பொருளாதாரம் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கலப்பு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தின் பலம். ஏன்னா பிரைவேட் செக்டர் உள்ள வந்தோடனே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அவ்வளவுதான், எக்ஸ்ட்ராலாம் வேண்டவே வேண்டாம். இதான் கொடுத்துருப்பாங்க இங்க ஃபுல்லாவே. எல்லாத்துலயும் ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? செகண்ட் பாருங்க, வேளாண் துறையில் முக்கிய பங்கு.
ஸோ கிட்டத்தட்ட 2011 கணக்கெடுப்பின்படி 120 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இந்த வேளாண் துறையில எத்தனை சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் என்ன பண்றாங்க, வேளாண் துறையை நம்பி உள்ளனர். இதுதான் கொஸ்டின். எத்தனை சதவீத மக்கள் வேளாண் துறையை நம்பி இருக்காங்க? 60% மக்கள் வேளாண் துறை. வேளாண்னா விவசாயம் மட்டும் கிடையாது, விவசாயம் சார்ந்த தொழில்களும் உள்ள அடங்கும். இதுதான் வேளாண் துறை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 60% மக்கள் எத்தனை இருக்காங்க, வேளாண் துறையில் இருக்காங்க. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், இதுதான் கொஸ்டின், ஜிடிபியில எத்தனை சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வேளாண் துறையிலிருந்து கிடைக்குதுன்னா 17%. இப்ப பாருங்களேன், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயா 60% மக்கள் வேளாண் துறையில் இருக்காங்க, ஆனா ஜிடிபியில எத்தனை சதவீதம் கிடைக்குதுன்னா லாபம் எனக்கு 17% கிடைக்குது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஏன் நம்ம உட்காந்து ஃபுல்லா புக் ஃபுல்லா படிக்கணும்? ஜஸ்ட் பாருங்க, ஒரு சேம் படிச்சு ஷார்ட்கட் இதுதான். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சா கிளியருங்க. அப்ப பாருங்க, 60% மக்கள் 17% வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபியில் கிடைக்கிறது. அவ்வளவுதாங்க. செகண்ட் வந்து வேளாண்மை. பாருங்க, நான் ஒவ்வொன்னா கடைசி வரைக்கும் ரீகால் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரம், தனியார் துறையும் பொதுத்துறையும். செகண்ட் வேளாண்மை 60%, 17% முடிஞ்சிச்சு. தேர்டு வளர்ந்து வரும் சந்தை. ஓகே, பிற நாடுகளுடன் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்புல 7வது இடம்னு வச்சுக்கோங்களேன். நிலப்பரப்புல எத்தனாவது இடம்? 7வது இடம். கிட்டத்தட்ட 2.4 வச்சிருக்கோம் நிலப்பரப்புல. அப்ப பாருங்க, வளர்ந்து வரும் சந்தைனா எந்த ப்ராடக்ட் எடுத்து கொடுத்தாலும் இந்தியாவில் முடிச்சிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா வெளிநாடு டைரக்டா என்ன பண்றாங்க, முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐயும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அவங்க 2 பேருமே உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது சொல்றாங்க. அப்ப பாருங்க, வளர்ந்து வரும் சந்தைனா முதலீடு செய்வது. சார் சந்தை வளர்ந்துச்சு தெரியுது நமக்கு, அப்போ நம்ம முதலீடு தைரியமா பண்ணலாமா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வளர்ந்து வரும் சந்தையில குறைந்த முதலீட்டில், அப்போ முதலீடு நான் உரத்து சொன்னா, வளர்ந்து வரும் சந்தைனா என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்? முதலீடு. குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடு காரணிகளால் அதிகமான வளர்ச்சி பெற்றுள்ளது. அவ்வளவுதாங்க. குறைந்த முதலீடு, குறைவான இடர்பாடு, ஆனா அதிகமான வளர்ச்சி. அவ்வளவுதான். இதான் என்ன சொல்றோம் நம்ம, வளர்ந்து வரும் சந்தை. அதுக்கு 2 சொல்லியிருந்தோம், எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ அப்படின்றது தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட் 4th ஒன் பாருங்க, திருப்பி சொல்லிட்டேன். கலப்பு பொருளாதாரம் சொல்லியாச்சு, வேளாண்மை சொல்லியாச்சு, வளர்ந்து வரும் சந்தை சொல்லியாச்சு. 4th ஒன் பாருங்க, வளர்ந்து வரும் பொருளாதாரம். ஆமாங்க, எக்கனாமிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நாடு உலக நாடுகளோட போட்டி போட்டு பயங்கரமா வந்துடும். we are not 7th place, we are the 4th place of GDP. guys, கரண்ட் அஃபேர்ஸ்ல சேஞ்ச் ஆகிடணும். புக்ல 7 கொடுத்துருப்பாங்க, we are the 4th place சொல்றாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில, தட் மீன் வாங்கும் சக்தியில 3ஆம் இடம். இது அப்படியே இருக்குங்க. வாங்கும் சக்தியில எத்தனை இருக்கும்? 3rd place இருக்கும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல, வளர்ந்து வரும் சந்தைனா முதலீடு ஞாபகம் வச்சுக்கணும். வளர்ந்து வரும் பொருளாதாரம்னா ஜிடிபி பிளஸ் பிபிபி, இந்த 2 ஞாபகம் வச்சுக்கனால ஈஸியா முடிச்சிடலாங்க. நெக்ஸ்ட், வேகமாக வளரும் பொருளாதாரம். ஆமாங்க, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2016-17 கணக்கு சீன மக்கள் தொகையை விட அதிகமாக ஆயிட்டோம். சீனா குடியரசு இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு நினைச்சிருந்தாங்க அந்த கணக்கு. பட் ஆனால் நம்ம சீனாவோட அதிகமாகிட்டோம். இதனால மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% உயர்ந்திருக்கு. நான் சொல்ற டேட்டா வந்து 2016-17 7.1%. அப்ப பாருங்க, வேற எங்கேயோ சதவீதம் பார்த்தோம். வேளாண்மையில எத்தனை சதவீத மக்கள்? 60% மக்கள், உற்பத்தி 17. இந்த இடத்துல பாருங்க, வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல 1.7. ஓகேங்களா, 1.7 பெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா வேகமாக growth வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. we are not decrease. சொல்லுவாங்க சார் வளர்ந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, ஏன்னா மக்கள் தொகை ஏற்றது மாதிரி வளர்ச்சியும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் 5 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பலவீனத்தில் பலத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 5 பார்த்தாச்சு. 6வது பாருங்க, வேகமாக வளரும் பணிகள் துறை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதான சார், பணிகள் துறைக்கு இன்னொரு வார்த்தை இருக்குங்க, சேவை துறைன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் அதிகமாக வருமானம் தரக்கூடிய துறை எதுனா சேவை துறை தான், இந்த பணிகள் துறை தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் பாருங்க. தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ. இந்த தொழில்நுட்ப சேவைகள் மூலமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அமேசான்ல இருக்கு, அவங்க ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் வித்துறாங்க. பட் ஆனால் அதை எடுத்துட்டு வந்து சேர்க்கிறவனுக்கு 40 ரூபா தருவாங்க. அதான் சர்வீஸ் செக்டர். அப்போ என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், அவனுக்கு எவ்வளவு 40 ரூபா லாபம். அப்போ சேவைத்துறை அதிகமாகிட்டு இருக்குமா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்போ சேவைத்துறை எத்தனை அதிகமா வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்றோங்க. அப்போ பாருங்க, வேகமாக வளரும் பணிகள் துறை 6 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கலப்பு பொருளாதாரம், செகண்ட் வேளாண்மை, அடுத்தது வளரும் சந்தை, வேகமாக வளரும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து வேகமாக வளரும் பணிகள் துறையும் பார்த்தாச்சு.
அடுத்து பார்த்து பாருங்க. வளர்ந்து வரும் பொருளாதாரம், வேகமாக வளரும் பொருளாதாரம், வளர்ந்து வரும் பொருளாதாரம் 6 பார்த்தாச்சுங்க. 7th ஒன்ங்க. 6th பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி. ஸோ இந்தியா மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை பார்த்துருப்போம். பட் நம்ம இந்தியாவில் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததால என்ன ஆயிடுச்சு? எல்லாருடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்துச்சு. நுகர்ச்சினா நுகர்வோர்கள் நாம. அப்போ எல்லாருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததால உள்நாட்டு நுகர்வு பொருட்கள் என்ன ஆயிடுச்சு? அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் நமக்கு என்ன ஆகணும்? வாழ்க்கை தரம்ன்றது உயரணும். வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சுன்னா நம்ம எந்த பொருளையும் வாங்கிப்போம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. உண்மைங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க guys, நகரங்கள் விரைவாக வளர ஆரம்பிச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் ஆயிடும். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நகரமயமாக்கல் தான் முக்கியம். ஏன்னா நகரங்கள் வந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகுமா பாருங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த ப்ராடக்ட்டுமே எடுத்துட்டு வந்து அங்கே கொடுக்கலாமா? ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட் நகரத்தில் வாங்கிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தா என்ன பண்ணுவாங்க? உள்நாட்டு நுகர்ச்சி அதிகரிக்கும். நகரமயமாதல் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் வளர ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்க பாருங்க. போக்குவரத்து, தொடர்பு, கல்வி, சுகாதார வசதிகள் எல்லாமே நகரமயமாதல்ல எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்ததுங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலையான பேரளவு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்ன சார் நிலையான பேரளவு பொருளாதாரம்னா, இந்தியா பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சரிஞ்சிடல, திடீர்னு மேலே ஏறி இல்லை, ஸ்டாண்டர்டா சார் நான் ஸ்டாண்டர்டா நிலையாயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் எதுனா இந்திய பொருளாதாரம் தான். ஏன்னா ஒரு எக்கனாமி போயிட்டே இருக்கும், டிக்ளைன் ஆகும், ஒன்று இன்க்ளைன் ஆகும். அப்படிலாம் கிடையாது சார். ஸ்டாண்டர்டா இருக்கேன், உறுதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்திய பொருளாதாரத்தை சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டுங்க, மக்கள் தொகை பகுப்பு. ஓகேங்க, இந்த இடத்துல மக்கள் தொகை பலத்திலையும் வரும், பலவீனத்திலையும் வரும். நம்ம பார்த்துலாம். மக்கள் தொகை பகுப்புல இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் இந்தியா இளைஞர்களால் இருக்கிற இளைஞர்கள் அதிகமா இருந்தாலே எந்த தொழில் என்ன தொடங்கலாம். அட் த சேம் டைம் அவங்களுடைய திறனை பயன்படுத்திக்கலாமா பாருங்க. அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மக்கள் தொகை பகுப்புல இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறதால ஜிடிபியில் அவங்களுடைய பங்கு அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். அப்போ பலங்கள்ல பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 10 பாயிண்ட்லையுமே ஒரு கீவேர்டு சொல்லியிருக்கேன். அந்த கீவேர்டு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ கலப்பு பொருளாதாரம்னா என்ன? தனியார் துறையும் பொதுத்துறையும். வேளாண்மை எடுத்தீங்கன்னா 60%, 17%. வளர்ந்து வரும் சந்தைனா பிபிபி, அடுத்து வளர்ந்து வரும் சந்தைனா எஃப்டிஐ, எஃப்எஃப்ஐ, எஃப்ஐஐ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் நிறைய சொன்னோம். வளர்ந்து வரும் பொருளாதாரம், வேகமாக வளரும் பொருளாதாரம், ஜிடிபி சொன்னோம், பிபிபி சொன்னோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சீனா மக்களை தாண்டி வந்துட்டோம், 7.1% சொன்னோம். இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கினாலே போதும், ஷார்ட்டா படிச்சுட்டு போயிடலாங்க. நெக்ஸ்ட்டுங்க சார், பலம்லாம் சொல்லிட்டீங்க சார். இந்தியா பொருளாதாரத்தில் பலவீனம் இருக்கா சார்? இருக்கு. நம்ம கடைசியா ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்ன பாயிண்ட் பார்த்தோம்? மக்கள் தொகை பார்த்தோம். அதுதான் நமக்குடைய மிகப்பெரிய பலவீனமா சொல்றாங்க. இந்திய பொருளாதாரத்தில் வலிமையின்மையில மக்கள் தொகை தான். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக என்ன ஆகுதுன்னா டிமாண்டை கிரியேட் பண்ணுவாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. டிமாண்ட் கிரியேட் ஆகுனா நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும், அதெல்லாம் விலைவாசி அதிகமாகுமா? அதுதான் அப்படியே செயின் ரியாக்ஷன் மாதிரி வரும் பாருங்க. இப்போ மக்கள் தொகை அதிகம். இப்போ 2021 வந்துச்சுன்னா அந்த வருஷமே தாண்டிச்சு. இப்போ 2025 இருக்குமா? கிட்டத்தட்ட 146 கோடி மக்கள் இருக்காங்க. இதான் டேட்டா. 146 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை அதிகரிப்பு 1000 பேருக்கு 1.7% என்ற விதத்தில் அதிகரிக்கிறது. 1.7 என்ற விதத்தில் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப பாருங்க, ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு சமமா இருக்கும். அப்ப ஆஸ்திரேலியா கூட சமம் பண்றோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ மேட்ச் ஆச்சுன்னா டை ஆயிடுன்னு சொல்லுவாங்களா சார்? ஆஸ்திரேலியா கூட எப்பவுமே நம்ம டை பண்ணிட்டே இருக்கும் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு மொத்த மக்கள் தொகைக்கு பெருக்கம் கிடையாது, தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் தொகை பெருக்கம். ரெண்டாவது, மக்கள் தொகை அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஏற்படும்னா ஏற்றத்தாழ்வு. நீங்க படிக்க தேவையில்லை, அப்படியே நான் வச்சுக்கோங்க. ஏற்றத்தாழ்வு இருக்குமா? வறுமையும் இருக்குமா பாருங்க. கண்டிப்பா மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா ஏற்றத்தாழ்வும் இருக்கும், வறுமையும் இருக்கும். ஏன்னா பணக்காரனாவே இருந்துட்டு இருப்பான், ஏழையாவே தான் இருந்துட்டு இருப்பான். அப்ப இந்த பாயிண்ட் சொல்லி பாருங்க. பொருளாதாரத்தில் அதிக அளவில் வருமான சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% மக்கள், 10% இந்தியர்கள் இன்னும் பணக்காரனாக தான் அதிகரிச்சு தான் இருக்கு. அவங்ககிட்ட ஒரு தடவை பணம் போயிடுச்சுன்னா அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல இது கம்மியா இருக்கவங்ககிட்ட கம்மியா தான் இருக்கு. அப்போ வறுமைக்கு காரணமாக இதுவும் ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க காய்ஸ்.
அடுத்தது இந்த பாயிண்ட் நல்லா இருக்கும் பாருங்க. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் நம்ம எங்க சொல்லியிருப்போம்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்துடைய தீமே தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பாருங்க. மக்கள் தொகை அதிகமாச்சு, ஏற்றத்தாழ்வு வந்துச்சு, வறுமை வந்துச்சு, அத்தியாவசிய பண்டங்களின் உயர்வு. எக்ஸாக்ட்லி நீங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகை அதிகமாயிடுச்சா, ஏற்றத்தாழ்வு வந்துச்சா, வறுமை வந்துச்சா, பண்டங்களின் விலை உயர்ந்துட்டே இருக்கும். எப்படின்னு சார் சொல்றீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்குமா பாருங்க. விலைவாசி அதிகமாச்சுன்னா பணக்காரன் எப்பயும் போய் வாங்கிப்பான். ஆனா பணம் இல்லாதவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், அதை வாங்குறதுக்கு தயக்கப்படுவாங்களா? ஸோ அதுதான் நிரந்தர வேலை இல்ல வருமானம் இல்லாத ஏழை மக்களை இது பாதிக்கும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அத்தியாவசிய பண்டங்களின் உயர்வு, விலை உயர்வு அதிகரிச்சே இருக்கும். யார் அதிகமா பாதிக்கும்னா வருமானம் இல்லாத ஏழை மக்களை தான் பாதிக்கும் அப்படின்றது நான் போச்சு. ஃபோர்த், உட்கட்டமைப்பு பலவீனம். ஓகே, நம்ம இந்த இடத்துல எடுத்துனா உட்கட்டமைப்பு வசதிகள் என்னதான் நல்லா போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு ரீசெண்டா போயிட்டு இருக்கு. ஆனா உட்கட்டமைப்பு சில இடங்கள்ல உட்கட்டமைப்பு வசதி இல்லாதால அந்த ப்ராடக்ட் எடுத்து போய் சேர்க்க முடியாத நிலைமையில இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க கைஸ். போக்குவரத்து பண்டங்கள் பாதுகாப்பு பெட்டகம். இந்த இடத்துல ரொம்ப போக்குவரத்து பண்டங்களின் பாதுகாப்பு பெட்டகம் அடிப்படை கட்ட வசதி இன்றளவும் சரியாக பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட், வேலை வாய்ப்பு. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. என்ன சார் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. இந்தியா இளைஞர்கள் அதிகமாக உள்ள நாடு, இளைஞர்கள் அதிகமாக தான் இருக்காங்க. பட் ஆனா இந்திய பொருளாதாரம் உயர்ந்தே வருகிறது. ஆனா வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சியா பாருங்க. இந்திய பொருளாதாரம் ஒரு வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சினா ஏத்துக்கணும். இந்தியா வளர்ந்துருக்கு, ஆனா வேலை இல்லையே நிறைய இளைஞர்கள். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க கைஸ். அப்ப பாருங்க, இந்திய பொருளாதாரம் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி. அந்த வார்த்தையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு, இந்தியா மக்களுக்கும் வேலை இல்லை, அதான் வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்திய பொருளாதாரம் ஒரு வேலை வாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட், நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்விகள்ல இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட், இன்னும் நம்ம பழமையான தொழில்நுட்பங்களை கையாண்டுட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா பாருங்க கைஸ், உண்மை. ஸோ அந்த டிராக்டர் வச்சு இது இன்னும் பழமையான தொழில்நுட்பம் போகிறதால அட்வான்ஸாக நம்மளால போக முடியாத காரணத்தாலையும் என்ன ஆகிடும், டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ சீக்கிரமாக முடிக்க வேண்டிய விஷயங்களை இன்னும் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் ஒன்று சொல்லியிருக்காங்க கைஸ். அதெல்லாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பலத்தில் நான் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்டும், பலவீனத்தில் ஒரு 6 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டேன். இதுதான் பலம் பலவீனம். நான் சொன்ன ஷார்ட்கட்டை மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டீங்களே போதும், சரிங்களா? ஸோ தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட், ஸோ மக்கள் தொகை போக்குகள். பயங்கரமான ஷார்ட்கட்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ மக்கள் தொகையை பற்றி படிப்பது, அந்த இடத்துல படிப்பு தான் மக்கள் தொகைன்னு சொல்றாங்க. இது டெஃபினிஷன்லாம் பார்த்துக்கங்க, என்னென்ன பார்க்க போன்றது ஜஸ்ட் பார்த்துக்கலாம். பட் எங்க இருக்க பாருங்க. கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு, 4%. ஸோ என்ன வச்சுன்னா 100% நிலப்பரப்பில் இந்தியா 2.4% நிலப்பரப்பை கொண்டுள்ளது. இதுதான் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட், 100% நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதம் நிலப்பரப்பை கொண்டுள்ளது? 2.4 நிலப்பரப்பை கொண்டுள்ளது. ஆனா வருமானம் மட்டும் பாருங்க, உலக வருமானம் 100% வருமானத்துல இந்தியா 1.2% தான் வச்சிருக்காங்க. புக்ல அப்படிதான் இருக்கும், நீங்க ஃபுல்லா படிக்க தேவையில்ல. இந்த பாயிண்ட் பாருங்க, 100% நிலப்பரப்பு, இது நிலப்பரப்பு, இது வருமானம், முடிஞ்சு போச்சா? அப்ப 100% நிலப்பரப்புல வருமானத்துல 1.2% தான் நம்ம கொடுக்குறோம். 100% நிலப்பரப்புல நம்ம எத்தனை சதவீதம் வச்சிருக்கோம்? 2.4% வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. வேறு வகையில கூறினா, உலகத்துல நீங்க 6 பேரை பார்த்தீங்கன்னா, 6 பேரை பார்க்குறேன் சார் உலகத்துல. இப்போ நான் நைஜீரியான்னு ஒரு கண்ட்ரி போட்டேன், அந்த கண்ட்ரில ஒரு 6 பேரை பார்த்தேன். அந்த 6 பேர்ல யாரும் இருக்கான்? ஒருத்தன் இந்தியனா இருக்கான். அப்போ 5 பேர் தான் வெளிநாட்டுக்காரன், ஒருத்தன் யாரு? இந்தியா. அப்போ 6இல் ஒருவர் உலக மக்கள் தொகையில யாரா இருக்கான்? இந்தியனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுல முக்கியமா இந்த 4 மாநிலங்கள், 4 மாநிலம் பாருங்க. 2 மாநிலங்கள் உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்தரப்பிரதேசமும் மகாராஷ்டிராவும் உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும். இப்போ உலக மக்கள் தொகையில் 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள். இவங்களை விட அதிகம் சொல்றாங்க. அப்போ பாருங்க, உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அமெரிக்காவை விட அதிகம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ யூபி பிளஸ் எம்பி, யூபியும் எம்பியும் யாரை விட அதிகம்? யூஎஸ்ஏ விட அதிகம். எப்படி நான் வச்சுக்கோங்க, யூபியும் எம்பியும் யாரோட அதிகம்? மத்திய பிரதேசோட மகாராஷ்டிரா, சரி, எம்ஹெச், சரிங்களா? யூபியும் எம்ஹெச்சும் யாரோட அதிகம்? மகாராஷ்டிராவோட அதிகம், அமெரிக்காவோட அதிகம் அப்படின்றது தெரிஞ்சுக்க போதுமானதுங்க. அடுத்தது, ஸோ என்ன நடந்தது? ஸோ அந்த பெரும் பிளவு ஆண்டு
சிறு பிளவு ஆண்டு, ஓகேங்களா, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ அஞ்சு கான்செப்ட் சொல்ல போறேன். 5 கான்செப்டையும் இயர் வைஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றத பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 1911 21 இந்த 10 வருஷத்துல சில நோய்கள் பார்க்குது. காலரா, ஃபிளேக், இன்ஃப்ளூயன்சியா, கொள்ளை நோய்கள் ஏற்படுது. அப்போ கொள்ளை நோய்கள் ஏற்பட்டா எதிராக இருக்கு. இந்த நோய்கள்லாம் யாருக்கு எதிராக இருக்கு? மக்கள் தொகைக்கு எதிராக இருக்கு. அப்படின்னா பஞ்சம் கூட ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தை நான் என்ன சொல்றேன்னா எதிர்மறையாக குறைந்தது. மக்கள் தொகை என்ன ஆயிடுச்சு? எதிர்மறையாக குறைந்தது. அப்போ 11 இருந்து 21 எங்க 1911 இருந்து 21 நமக்கு எதிராக திரும்பிச்சு, மக்கள் தொகை குறைஞ்சிச்சு. தட் மீன் எதிர்மறையாக குறைந்தது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க எழுதுறேன். ஸோ இடத்துல பெருக்க விதம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். 21 வயசு 21ஆம் ஆண்டு 1921 ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க 11 இருந்து 21 ஒரு கிளான்ஸ் எதிர்மறையாக குறைந்தது. 21ல மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியது. என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னா அது பெரும் பிரிவினை ஆண்டு, பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் பாயிண்ட் 21ல மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கியது. என்ன ஆயிடுச்சு? பெரும் பிரிவினை ஆண்டு. அப்ப பெரும் பிரிவினை பிரிவு ஏற்படல, அதிகரிச்சுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 1951 பாருங்க 1911 இருந்து 21 21ஆம் ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. 51 இந்த இடத்துல தான் இம்பார்ட்டன்ட் கவனிக்கணும். மக்கள் தொகை பெருக்க விகிதம் இதற்கு பார்த்தீங்கன்னா விகிதம் 1.33% 1.25 ஆக குறைந்தது. குறைஞ்சிடுச்சு. 1.33 இருந்து என்ன ஆயிடுச்சு? ஒரு அதுல ஒரு 3 இதுல ஒரு 5 8% குறைஞ்சிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது சிறு பிளவு ஏற்பட்டுச்சு. பாருங்க குறைஞ்சிட்டாங்க, பிளவு ஏற்பட்டுச்சு 51 வயசுல. ஸோ நம்ம வயசு கால்குலேட் பண்ணிக்கலாமா? ஸோ 11 இருந்து 21 இருக்கிறப்போ எதிர்மறையா இருப்பாங்க நமக்கு எல்லாருமே, ஓகேங்களா? எதிர்மறையாக மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிச்சு. 21 வயசுல நமக்கு அப்படியே வீரம் வந்துருச்சு, நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். பெரும் பிரிவினை ஆண்டு ஏற்படுது 51 வயசுல. சிறு பிளவு. ஏன்னா நம்ம குடும்பத்தை கட்டி காக்கணும்னு நினைப்போம், ஆனா அது என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா பிளவு ஏற்படுச்சு. அதாவது சிறு பிளவு ஆண்டு. ஆனா 61 வயசுல நமக்கு வர்ற கோவத்துக்கு யாரா இருந்தாலும் போ அடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கோவம் இன்க்ரீஸ் ஆகி 1.96 இருந்து 2% அதிகரிச்சது. இந்த பாயிண்ட் முக்கியம் காய்ஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு? 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. கோவத்துல வெடிக்கிறோம் 61ல எல்லாரும் அப்படியே பயந்துடும் ஓடுறாங்க. அவ்வளவுதாங்க. இந்த பட்டன் ஞாபகம் வச்சுங்க போதும். ஸோ பாருங்க காய்ஸ், அப்போ இந்த இடத்துல 11 21 21 51 61 எல்லாத்துலயும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆண்டு ஞாபகம் வச்சுப்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் 100 கோடி அளவை கடந்ததுன்னு சொல்றாங்க. 2000ஆம் நூற்றாண்டுல 100 கோடி கடந்துட்டாங்க. நெக்ஸ்ட் 2011ல மக்கள் தொகை மாற ஆரம்பிச்சாங்க. மக்கள் தொகை மாற ஆரம்பிச்சு இளைஞர்கள் அதிகமாக ஆரம்பிச்சு, அதான் மக்கள் தொகை. அப்போ இளைஞர்கள் அதிகமாக வந்ததால மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்போ இந்த இடத்துல 4 ஞாபகம் எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ல பாருங்க. 11 இருந்து 21 மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எதிர்மறையா போக ஆரம்பிச்சு. அந்த எதிர்மறைன்றது முக்கியம். 21 வயசு ஆகுது. ஸோ 21 வயசுல எப்படி சொல்றது? மக்கள் தொகை அதிகமாக நம்ம கோவம் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது? பெரும் பிரிவினை ஆண்டு, ஓகேங்களா? அப்போ 51 வயசுல கொஞ்சம் தனிய ஆரம்பிக்கிறேன். சிறு பிளவு ஏற்படுது குடும்பத்துல. அப்போ பிளவு ஏற்பட்டு தாங்க முடியாம 61ல வெடிப்பு ஆண்டு. இப்போ 2000ல 100 கோடி கலந்துட்டாங்க. 2001ல 100 கோடி கலந்துட்டாங்க. 2011ல மொத்தமா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அப்படி பார்த்து ரசிக்கிறோம், இளைஞர்களே வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 11ல பிறந்த 1911ல பிறந்த நாம 2011 வரைக்கும் 100 வருஷம் வாழ்றோம். வாழ்ந்து எப்படி சொல்றோம்? இளைஞர்களே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுதான் இங்க சொல்லி முடிக்கிறாங்க. தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கான்செப்ட் மாதிரி தெரிஞ்சுங்க. பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. பிறப்பு விகிதம் இறப்பு விகிதத்துல கைஸ் பாருங்க. ஸோ பிறப்பு விகிதம் 1951ஆம் ஆண்டு எத்தனை சதவீதம் இருந்தது? 39.9%, 27, ஓகேங்களா? ஜஸ்ட் இது நம்பர்கள் நோட் பண்ணிக்கங்க போதும். பட் ஆனா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒன் செகண்ட் இங்க பாருங்க. 1951ஆம் ஆண்டு 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011ஆம் ஆண்டு 21.8 குறைந்தது. பிறப்பு விகிதம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறைப்பு விகிதம் சார், அப்போ பிறப்பு விகிதம் குறைய ஆரம்பிச்சு ஆனா மக்கள் தொகை அதிகமாவே இருக்குன்னு கேட்டீங்கன்னா இறப்பு விகிதம் என்ன ஆயிடுச்சு? படிப்படியாக குறையல. என்ன ஆயிடுச்சு? இறப்பு விகிதம் 1951ஆம் ஆண்டு 27 இருந்து
2011ஆம் ஆண்டு 7.1 குறைந்தது அப்படின்றாங்க. அந்த 2 கான்செப்ட் நீங்க நல்லா தெரிஞ்சுக்க போதும். அப்ப சார் எந்த இடத்துல குறைந்த பிறப்பு விகிதம் இருக்கு? கேரளாவில் நிறைய பேர் படிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு குழந்தையே போதும். கேரளா என்ன சொல்றாங்க? எல்லாம் படிச்சிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல குறைந்த பிறப்பு விகிதம் தான் கேரளா. உத்தரப்பிரதேசம் என்ன பண்றாங்கன்னா, ஓகே நமக்கு அதிகமான சொத்து சேர்க்கலனாலும் மக்கள் அதிகமா இருக்கட்டும். அப்போ அதிக பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், யூபி. ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, குறைந்த இறப்பு விகிதம். இறப்புனா நான் இறக்கலாம் மாட்டேன், நான் மேலே மேலே உயர்ந்துட்டே இருப்பேன் சார். மேற்கு வங்கம், மேலே மேலே உயர்ந்துட்டே இருப்பேன், மேற்கு வங்கம். அப்போ குறைந்த இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா மேலே மேலே போயிட்டே இருப்பேன். அதிகமா இறந்து போறாங்க, ஓடி 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 என்ன பண்றாங்க, அதிகமா இறந்து போறாங்க. அப்போ ஒடிசா வந்து பாத்தீங்கன்னா அதிக இறப்பு விகிதம் கொண்டது அப்படின்னு நான் போச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஈஸி, 4 நாள் தான். நீ இப்போ படிக்க தேவையில்ல. கேரளாவில் அதிகமாக படிச்சுட்டாங்க. ஓகேங்களா? எனக்கு ஒரு குழந்தை போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, குறைந்த பிறப்பு விகிதத்தை வச்சுனாங்க. உத்தரப்பிரதேசம் எனக்கு குழந்தைகள் அதிகமாக வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதிக பிறப்பு விகிதம். ஆனா அதிக இறப்பு விகிதம் பார்க்குறப்போ குறைந்த இறப்பு விகிதம் பார்க்குறப்போ மேலே மேலே உயர்ந்துட்டே இருக்கு. மேற்கு வங்கமா குறைந்த இறப்பு விகிதம் இருக்கு. ஓடி ஓடி தேஞ்சிட்டேன், ஓடி ஓடி நான் தேஞ்சிட்டேன், அதனால நான் இறந்துட்டேன். அப்போ அதிக இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா யார் வச்சிருக்காங்க, ஒடிசா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 4 ஸ்டேட் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆனால் 2011, 2001, 2020 சரி 11 கணக்கெடுப்பின்படி பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கம்னா இன்க்ரீஸ் பண்றது பெருக்கத்தையும், கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குறைந்த பிறப்பு விகிதம் கேரளான்றது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு 4 மாநிலம் கொடுத்துருக்காங்க. பீகார், மத்திய பிரதேஷ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இந்த 4 மாநிலங்களும் பீமாரு மாநிலங்கள் என அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படி நம்பிச்சிட்டோம்னா பீகார் பிளஸ் அடுத்தது மத்திய பிரதேஷ் பிளஸ் ராஜஸ்தான். ஓகேங்களா? அடுத்தது யூபி, BMRUP. ஓகேங்களா? அப்படி நான் வச்சுக்கேன். அதான் பீமாரு போட்டாலே ஷார்ட்டாக வந்துடும். ஆனால் 4 மாநிலங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மக்கள் தொகை அடர்த்தி. இதை பற்றி நம்ம ஃபுல்லாகவே சொல்லியாச்சு, அடர்த்தியை பற்றி. பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1951 117 எத்தனைங்க, 117 ஷார்ட்கட். 1951 இருக்கும், 117 ரூபாய் நான் சம்பாரிச்சேன். 2011 325 மக்கள் தொகை அடர்த்தி சொல்றோம். அடர்த்தி இப்போ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 117 பேர் தான் இருந்தாங்க 51. அதே 325. ஓகேங்களா? 325. சரிங்களா? ஆனா பாருங்க, இந்த இடத்துல 2011 382. இந்த 382 எப்படி நம்ம வச்சுக்கோன்னா, ஒரு நாளைக்கு 3 வேலை சாப்பிட்டுருவேன், 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன், 2 மணி நேரம் நான் மூவி பார்ப்பேன். எப்படி? இதுதான் ஒரு நாளைக்கு 3 வேலை, 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன், 2 மணி நேரம் மூவி பார்ப்பேன். அன்னைக்கு நாள் நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு நான் போச்சுங்க. அப்போ இந்த 2011 மக்கள் தொகை அடர்த்தி 382ங்க. அவ்வளோதாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க போதும். மற்றபடி இல்லாமல் வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க காய்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீகார் அதிக அடர்த்தி கொண்டதாகவும், அதிக அடர்த்தி நம்ம சொல்லி பெருக்க பீகார் தான் மக்கள் தொகை பெருக்கத்தில் அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு. பிறப்பு விகிதத்தில் உத்தரப்பிரதேஷ்ங்க. ஆனால் பெருக்கம் வந்தால பீகார். இதுல பீகார் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்டதாகவும், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் வாழ்றாங்க. கஷ்டம்தான். அதற்கு அடுத்தது மேற்கு வங்கம் குறைந்தது. ஏன்னா பாருங்க, மேற்கு வங்கம் குறைந்த அடர்த்தி கொண்டதாகவும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ மேற்கு வங்கத்துல மேல மேல வீடு கட்டுவாங்க. அங்க என்ன பண்ண முடியும், சதுர கிலோமீட்டர்ல சீக்கிரமா இருக்க முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மேற்கு வங்கம் மேல மேல என்ன பண்றாங்க, வீடு கட்டுறாங்க, சதுர கிலோமீட்டர் கீழே இருக்கு, அதிகமா வாழ முடியாதுன்றாங்க. அப்போ எத்தனை சதவீதம்? 880. இங்க பாருங்க, இப்போ 880 அவ்வளவுதான், 880. ஆனா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள் மட்டுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இதுதாங்க எக்ஸாம்பிள் கேட்கறது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்கள். அப்போ அந்த இடத்துல பாருங்க guys, பீகார் முதல்ல, மேற்கு வங்கம் செகண்ட், ஓகேங்களா? தேர்ட் வந்து பாருங்க அருணாச்சல பிரதேஷ். அங்க மலைகள்லாம் அதிகமா இருக்கும், அதுவும் அதனால நம்ம இப்படி எடுத்துக்கோங்க. அருணாச்சல பிரதேஷ் 17 நபர்கள் என்றதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். நெக்ஸ்ட் பாலின விகிதம். பாலின விகிதத்தை பத்தி வரைக்கும் எப்படி பார்த்தலாமா? இந்த போர்டெலாம் பார்க்க தேவையில்ல, இது புக்கெலாம் பார்க்க தேவை. இது பாருங்க 1951. ஸோ பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்கள்
எத்தனை ஃபீமேல் கேட்பாங்க, எத்தனை பெண்கள் சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ பாருங்க 1951 கணக்கெடுப்படி 946 பெண்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க 1000 ஆண்களுக்கு. 46 சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 64 இல்லை அப்படி பெண்கள் இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ 2001 என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் குறைஞ்சிச்சு பெண்களோட சதவீதம், பெண்கள் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதே பாருங்க 2011 இன்னும் கொஞ்சம் லைட்டா தான் ஏறி இருக்கு. அப்போ பெண்களுடைய சதவீதம் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது, பெண்கள் எண்ணிக்கைன்றது குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2011 கணக்கின்படி 940 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை 60 கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 60 கம்மியா இருக்கு தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சார், அப்ப பாருங்க பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2011 கணக்கின்படி தான் எடுத்துவாங்க. அதிக பாலின விகிதம் கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாங்க. சார் நான் இங்கேருந்து கேரளா போறேன் ஓகேங்களா, கேரளா போயிட்டு என்ன பண்றேன், திருமணம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திருமணம் பண்ணிட்டு வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு, அதிக பாலின விகிதம் கொண்டது கேரளா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை 84 பெண்கள் அதிகமா இருக்காங்க ஓகேங்களா. 1000 ஆண்களுக்கு 84 பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா ஹரியானா போனேன் சார், எனக்கு கல்யாணமே ஆகல சார், அரிய வேண்டன எனக்கு கல்யாணமே ஆகலை. அப்ப என்ன ஆயிடுச்சு, ஹரியானால 877 அரிய வேண்டன எனக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, 877 தான் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் பாலின விகிதம். அடுத்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம், ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணிக்கங்க போதும். ஓகே கைஸ், அடுத்தது எழுத்தறிவு, இதுதான் முக்கியம். 1951 ஆண்டு 4 ஒருவர், எத்தனைங்க 4 ஒருவர் எனவும் பெண்களில் 12 ஒருவர் எனவும் எழுத்தறிவு பெற்றாங்க. ஆண்கள்ல 4 ஒருவர், பெண்கள்ல 12 ஒருவர் என்ன பண்ணிருக்காங்க, எழுத்தறிவு பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 4ல் 1, 12ல் 1, 2051 ஆண்டு எழுத்தறிவு பெற்றவர்கள். அடுத்தது ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 2011 ஆண்டு 82% ஆண்களும் 65.5% பெண்களும் ஒட்டுமொத்தமாக முக்காவாசி எடுத்துக்கலாமே 100%. 100%மா இதுல முக்கால் 75 முக்காவாசி எழுத்தறிவு பெற்றாங்க. அப்போ அந்த ஒன்று குறைச்சிக்கலாம். முக்காவாசி என்ன ஆயிடுச்சு, எழுத்தறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தட்ஸ் எனஃப் கைஸ். ஸோ அப்போ பாருங்க சார், நான் படிக்க கேரளாவுக்கு போனேன். கேரளாவை பார்த்து நிறைய படிச்சிட்டேன். படிச்சு முடிச்சு கடலில் விழுந்துட்டேன். கடலில் விழுந்த உடனே நான் மிஸ் ஆயிட்டேன். மிஸ் ஆன நான் கோவாவில் இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள். சார் நான் கேரளா போனேன், நிறைய படிச்சிட்டேன். நிறைய படிச்ச நான் கடலில் விழுந்துட்டேன். கடலில் விழுந்தேன்னா மிஸ் ஆயிட்டேன். மிஸ் ஆன நான் கோவா போயிட்டேன். இப்போ பாருங்க, கேரளா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்களா, கேரளா போன படிச்சிங்களா, அங்கே போய் என்ன ஆயிட்டீங்க, மிஸ் ஆயிட்டீங்களா. மிசோரம் செகண்ட் இடத்துல இருக்காங்களா. அடுத்தபடியாக கோவா போன என்ன ஆயிடுச்சு, எழுத்தறிவு பெற்றதுல 3வது இடத்துல வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. சார் கோவாலேருந்து எங்கே போயிட்டீங்க, கோவா பார்த்தோன்னே சார் அங்கேருந்து ஒரு மலை தெரிஞ்சிச்சு, இமாச்சல மலை. அவ்வளோதாங்க, இமாச்சல மலைக்கு போயிட்டீங்க ஓகேங்களா. இமாச்சல பார்த்தோன்னா அங்கே மகாபலேஸ்வரர்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவை பார்க்குறீங்க. அப்போ மகாராஷ்டிரா அடுத்ததுங்க. ஸோ மகாராஷ்டிரா போய் மகாபா பார்த்துட்டு அந்த சிவனை பார்த்துட்டு அப்படியே சிக்கிட்டீங்க அங்கே அதே இடத்துல. அப்போ சிக்கிம், சிக்கிம்ல இருந்தவங்க கடைசி எங்கே வரீங்க, தமிழ்நாட்டுக்கு வரீங்க. அவ்வளோதான் கைஸ். ஷார்ட்டாக நான் பூச்சிக்கணும். கேரளா போறீங்க, மிஸ் ஆகிறீங்க, அங்கேருந்து கோவா போறீங்க. கோவாவை பார்த்தோன்னே இமாச்சலை பார்க்குறீங்க. இமாச்சலை பார்த்தோன்னே அந்த இடத்துக்கு போனோடனே மகாபலேஸ்வரன்ற ஒரு சாமி பார்க்குறீங்க. அங்கே போய் சிக்கிட்டீங்க. இமாச்சல் அங்கே சிக்கிறவொடனே அங்கே என்ன தமிழ்நாடு உங்களை காப்பாத்திச்சு. அப்போ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேஸ்ல இருக்கு. அப்போ எழுத்தறிவு பெற்ற மாநிலங்கள்ல 1, 2, 3, 4, 5, 6, 7வது இடத்துல இருக்குங்க ஓகேங்களா. 7th பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ குறைவான எழுத்தறிவுன்னு யாருன்னா பீகார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டுங்க. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் டாப்பிக்கில் வரும். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஜஸ்ட் பார்த்துங்க, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க போதும். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இரும்புத்தாது. 2 தாது தான் கிடைக்குதுங்க. எமடைட். ஓகே சார், எமடைட், மேக்னடைட். ஸோ எமடைட்டும் மேக்னடைட் இரும்பு தாது மட்டும்தான் இந்தியாவில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மேக்னெட் அப்படின்றவங்க கெட்டியா பிடிச்சிக்கோ. கர்நாடகாவில் தான் மேற்கு கடற்கரையில் தான் அதிகமாக கிடைக்குது. மேக்னடைட் எங்கே கிடைக்குது, கெட்டியா பிடிச்சி கர்நாடகாவில் அதிகம் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க சரிங்களா. இது மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் நிலக்கரி ஒரு முக்கியமான தாது. யாருன்னா நம்ம சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியா நிலக்கரியில உற்பத்தியில் எத்தனை இடம், 3rd பிளேஸ், 3வது இடம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதும், வேற எதுவும் தேவையில்லை. நிலக்கரி உற்பத்தி எத்தனை இடம், 3வது இடம். அப்போ நமக்கு மேல இருக்க சீனா ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கான், அமெரிக்கா செகண்ட் இடத்துல இருக்கான், 3rd பிளேஸ்ல யார் இருக்காங்க, சீனா இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது முக்கியமா கிடைக்கக்கூடிய இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இடங்கள் பார்த்துக்க போதும். அடுத்தது கைஸ்,
அலுமினியம் பாக்சைட் தாதுன்னு சொல்லக்கூடியதுங்க. ஸோ அலுமினியம் ஒடிசா கிடைக்கிறீங்களா பாருங்களேன், கர்நாடகாவில் மேக்னடைட்டு, ஒடிசால எனக்கு பாக்சைட் கிடைக்குது, அதுவும் கிழக்கு கடற்கரையில் கிடைக்குது. என்ன கடற்கரை? கிழக்கு கடற்கரையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் மைக்கா. மைக்கா வந்து பார்த்தீங்கன்னா அரிய மின்திறன் கடத்தின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம உலக வியாபாரத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு 60%, எங்கேயோ ஒரு இடத்துல 60% பார்த்தோமே, வேளாண்மை. எத்தனை சதவீதம் மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க? 60% ஈடுபட்டிருக்காங்க. மைக்கா உற்பத்தியில எத்தனை சதவீதம் நம்ம இருக்கோம்? 60%. இன்டர்லிங்க் பண்ணிக்கங்க. 60% வேளாண்மை, 60% மைக்கா தாள் உற்பத்தியில் இருக்கு. முதல் இடத்துல இருக்கும். வி ஆர் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் மைக்கா இடத்துல ஞாபகம் வச்சுக்க போதும். ஸோ ஓகே, இந்த எண்ணெய்லாம் ஜஸ்ட் நீங்க லோட் பண்ணாலே போதும். கோல்டு ரொம்ப பெரிய ரோல் பண்ணுது. எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுங்க. கோல்டை பொறுத்த வரைக்குமே கர்நாடகா 2 பிளேஸும் ஆந்திரா 1 பிளேஸ் இருக்காங்க. கர்நாடகால தெரியும் கோலார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க ராய்ச்சூர் மாவட்டத்தில் ஹட்டி தங்கவயல். ஹட்டி கோலாரும் ஹட்டியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க இந்த இடத்துல ஆந்திரா மாநிலத்தில் உள்ள அனந்தபுரம். ஓகேங்களா? அந்த இடத்துல ராம்கிரியில தங்கம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட்டுங்க வைரம். இது டெஃபினேஷன்லாம் ஜஸ்ட் பார்த்துங்க போதும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் கட்டமைப்பு வசதிகள். 2 வசதிகள் பார்த்தாச்சு. ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணாலே போதுங்க. ஓகே. ஆசியாவில் இருப்பு பாதை வழிகளில் உலகில் 4வது பெரியது, 4th பிளேஸ்ங்க. இதெல்லாம் நம்ம பாருங்க டீட்டெயில் வீடியோ பார்த்துருந்தா ஷார்ட் கட் இதுதான். அப்போ வி ஆர் த 4th பிளேஸ், 4வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருப்பு பாதையில மொத்த நீளமெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ சார் ரோட்ல பெரிய பெரிய வெயிட்டான பொருள் எடுத்துன்னு வர முடியும் கிட்ட கஷ்டம். ஆனால் கப்பல் வழியாக கொண்டு வரலாமா? அப்போ 90% போக்குவரத்து என் கடல் வழி தான் நடக்குது, பெரிய பெரிய கண்டெய்னர் மூலயமா. அதுலேயும் முக்கியமாக பாருங்க கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா அந்த மாநிலங்கள் தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முடிக்கிறோங்க சார். ஓகே சார், நான் வந்து உள்நாட்டிலேருந்து விமானம் பயணிக்கணும், வெளிநாட்டில் பயணிக்கணும் அப்படின்னா நான் எந்த விமானத்தில் ஏறணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. நம்ம விமானத்தில் பயணிப்போம். அப்போ பாருங்க சார், உள்நாட்டு போனால் நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ் போங்க சார். இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ இந்தியாவுக்குள்ள சுத்தம்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போங்க சார். அதுக்கும் மேலே ஒன்று போகணும் சார். வெளிநாட்டுக்கு போகணும்னா ஏர் இந்தியா போங்க சார். அவ்வளோதாங்க. உள்நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனமும், பன்னாட்டுனா வெளிநாட்டுக்கு போனோம்னா ஏர் இந்தியா நிறுவனமும் சேர்ந்தது. ஆனால் இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்போனா நம்ம வேர்ல்டு கப் வாங்கினோம் பார்த்தீங்களா? நம்ம வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் எப்போ வாங்கினோம்? 2007. அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் எப்போ மெர்ஜ் பண்ணாங்கன்னா 2007 கப்பு வாங்கின உடனே என்ன பண்ணிட்டாங்க? மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்திய கிரிக்கெட் வீரர்களை கொண்டு வரதுக்காகவே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஏர் இந்தியான்னா இப்போ ஃபுல்லாகவே இருக்கு. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஏதோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க மெர்ஜ் பண்ண ஆண்டு. சரிங்களா? அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இந்தியாவும் மெர்ஜ் பண்ணது 2007 இந்திய வீரர்கள் கப்பு கொண்டு வரதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வைஃபை வசதி. முதல் வைஃபைனா பெங்களூருங்க. ஏன்னா பெங்களூர் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியா. ஸோ அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக இருக்கிறதால வைஃபை வந்து அங்கே ஃபர்ஸ்ட் வைங்கன்னு சொல்லிட்டு முதல் ரயில்வே வைஃபை வசதியை ஏற்படுத்தியது பெங்களூருன்றது சொல்றாங்க. அடுத்ததுங்க தேசிய துறைமுக வாரியம். சின்னங்கள் எல்லாமே ஒரு காமனான ஒரு ஏரை வச்சுக்குமே. 1950 இந்த இடங்கள்ல நான் போச்சுங்க. அப்போ சின்னங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க? 1950. அப்போ தேசிய துறைமுக வாரியம் எப்போ அமைக்கப்படுதுன்னா 1950 அமைக்கப்படுது. அவ்வளவுதாங்க. பாருங்க இந்த மூணுமே நான் சொல்லிட்டேன். முதல் வைஃபை பெங்களூரு எப்போ மெர்ஜ் பண்ணாங்க? கப்பை வாங்கி வரதுக்காக 2007ஆம் ஆண்டு. சின்னங்கள் எல்லாமே 1950 கொடுத்தாங்க. அப்போ தேசிய துறைமுக வாரியம் 1950. இதுதான் போக்குவரத்துல நீங்க ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கிடுது. நெக்ஸ்ட்டுங்க ஆற்றல்ங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க பார்த்துங்க. இதெல்லாம் சொல்லியாச்சு கான்செப்ட் வைஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சமூக கட்டமைப்பு. ஸோ சமூக கட்டமைப்புல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவுடைய கல்வி. ஸோ இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் யார் மெயின்டைன் பண்றாங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 1976 19 வயசு 76 வயசு வரைக்குமே கல்வி வந்து பொதுவா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன மாறிச்சு? பொதுப்பட்டியலுக்கு மாறிச்சு. கல்வி 1976 வரைக்கும் மாநில அரசின் பொறுப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? பொதுப்பட்டியலுக்கு கூட்டு பொறுப்பில் மாறியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6 நிலை கல்விகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பல்கலைக்கழகங்கள் UGC அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கான தரத்தை சொல்றாங்க. அப்போ பல்கலைக்கழக தரம் சொல்றாங்க யாருன்னா UGC அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா சார்? அப்போ எத்தனை சதவீதம் சார் பயன்படுத்துறாங்கன்னா 100%, 3% வரவு செலவு திட்டத்தில் GDPல கல்விக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க. இது கொஸ்டின். 3%. ஆல்ரெடி நம்ம நிறைய பர்சன்டேஜ் பார்த்துருப்போம். அதனால நான் ரீகால் பண்றேன்.
பட் ஆனால் 3% வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாணவனும் இங்கே படிக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சார், கல்வி வந்து பொது பட்டியலில் போயிடுச்சு. பட் ஆனால் உடல் நலம் எந்த பட்டியலில் இருக்குன்னா மாநில பட்டியலில் இருக்கு. உடல் நலத்தை யார் பாதுகாக்கணும்னா மாநில அரசு தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நிறைய அமைச்சர்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாமே ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கங்க. இந்தியாவின் உடல்நல ஓகேங்க, இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துட்டு போதும். ஓகேங்க. நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தில் சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய மெயின் பங்களிப்பு திருவள்ளுவர் பற்றி வட்ட கொஸ்டின் கேட்பாங்க. பட் ஆனால் இதில் நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறது இல்லை. ஷார்ட்டாக அவர் எப்படி போச்சுன்னா, அவர் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 பால் சொல்லியிருப்பார். பட் ஆனால் பொருளாதாரத்தை எதில் சொல்லியிருக்காருன்னா பொருட்பால் அப்படின்னு போச்சு. அப்போ பாருங்க, பொருட்களை வாங்கணும். அப்போ எக்கனாமி வந்து பொருளை வாங்குறதா, அப்போ பொருட்பாவில் தான் என்ன இருக்கு, பொருளாதாரத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். சரிங்களா? பொருட்பாவில் மிகுதியாக காணப்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எந்த பாவில் அதிகமாக காணப்படுதுன்னா பொருட்பாவில் காணப்படுகிறது. ஸோ அவர் என்ன அதிகமாக நம்புவாரு? இயற்கை தான் அதிகமாக. அப்போ மழை தான் பொருளாதாரத்தின் ஆதாரம், வேற எதுவும் கிடையாது. மழையெல்லாம் என்ன கிடையாது, பொருளாதாரம் கிடையாதுன்னு அவர் பாருங்க. நான் ஒரு பாயிண்டா சொல்றேன். பொருட்பாவில் காணப்படுது, மழை ஆதாரமா சொல்லியிருக்காரு. 3வது உற்பத்தி காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. நிலம், அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் பார்த்துங்க. அந்த வார்த்தை இருக்கு, மழை ஆதாரம்னா உழுதுண்டு வாழ்வார்னு ஒரு திருக்குறளே இருக்கு. இங்க பாருங்க, வேளாண்மை சொல்லியிருக்காரு. பொருளாதாரத்தின் அடிப்படையே வேளாண்மை. 3வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொருட்பால், 2வது மழை, பொருளாதாரத்தின் அடிப்படை எது, வேளாண்மைன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. உழவு தொழில் புரிபவன் மட்டுமே தலையாய மனிதன் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவர். உழவு தொழில் தான் கடமை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. உழவு தொழில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. நெக்ஸ்ட் பொது நிதிங்க. ஸோ வருவாய் எப்படி வேணுமா வரலாம். ஆனால் பாருங்க, அவர் பொது நிதியை உங்க வீட்டோட நிதியை எப்படி உருவாக்கணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. வருவாயை உருவாக்கணும் உங்ககிட்ட. அடுத்து வருவாயை சேகரிக்கணும். சேகரித்து மட்டும் பார்த்தாம அதை நிர்வகிக்கணும். நிர்வகித்து மட்டும் தான் செலவு பண்ண தெரியணும். இதுதான் பொது நிதின்னு சொல்றாரு. ஸோ ஒரு மனுஷன் வருவாயை உருவாக்கணும், அதை என்ன பண்ணணும், எப்படி சேகரிக்கணும், சேகரிச்சது எப்படி செலவு பண்ணணும் தெரியணும், நிர்வகிக்க தெரியணும். இது 4 தான் பொது வருவாயில சொல்றாரு, பொது நிதியில சொல்லியிருக்காருங்க. அடுத்து பொது செலவு. ஸோ ஒரு நாடு செலவுகளை கட்டுக்குள் வைத்திருந்தால் ஓகே. இதெல்லாம் ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன், அதில் நீங்க போய் பார்த்துக்குங்க. பட் ஆனால் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். அது உங்களுக்கும் நான் எக்கனாமிக்ஸ்ல சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட காசு எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ திருப்பதி போறீங்கன்னா 1000 ரூபாய் செலவுனா 1000 ரூபாய் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதை விட கம்மியா மட்டும் இருந்துடக்கூடாது. அதுதான் இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. எப்போதும் உபரிநிலை இருக்கட்டும், சில நேரங்களில் நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப இந்த நிதி எதுக்கெல்லாம் பாதுகாப்பு, பொது செலவு, சமூக பணிகளுக்காக நிதியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிநாட்டுக்கிட்ட எல்லாம் உதவி கேட்காதீங்க அப்படின்னா நம்மள என்ன சொல்றாரு, கடன்லாம் வாங்காதீங்கன்றாரு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மள எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பசி கொடுமையிலேருந்து பெறும். ஓகேங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க படிச்சாலே வந்துருங்க. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் காய்ஸ், எதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்ல முடியும். இதெல்லாம் கான்செப்ட் வைஸ் நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அரசை பற்றி சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட்டுங்க மகாத்மா காந்தி. அப்போ நீங்க திருவள்ளுவர் எடுத்தீங்கன்னா பொருட்பால், மழை, வேளாண்மை, உழவன், ஓகேங்களா, பொது நிதி, பொது செலவு, அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. பொது வருவாயெல்லாம் முடிச்சாச்சு. மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா 1921ஆம் ஆண்டு ஒத்துழைமை இயக்கம் 1920ஆம் ஆண்டு இருக்கு. 21ஆம் ஆண்டு சொல்றாரு, ஒரு தேசத்தின் தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அது பொருளாதாரத்துக்கு எடுக்கானது. அப்ப தனியாரின் தார்மீக ஒழுக்கம், இதுதான் கீவேர்ட். இதை நீங்க ஞாபகம் என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஒரு இந்த பாயிண்ட். இயந்திரங்கள் பயன்படுத்தல், நகரமயமாதல், தொழில்மயமாதல் ஆகியவற்றை எதிர்த்தவர் யாருன்னா காந்தி. நீங்க வந்து செலவு பண்ணுங்க, கிராமத்துக்கு செலவு பண்ணுங்க, கிராமங்கள் தான் முன்னேறும் சொல்லியிருக்காரு. 2வது இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் என்று கூறியவர் காந்தி. அப்ப இயந்திரங்களை எதிர்த்தவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு, இயந்திரங்கள் மிகப்பெரிய பாவம் சொல்லியிருப்பாரா, அது காந்தி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் தொழில்மயமாதல் மிகப்பெரிய சாபக்கேடு. அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். மிகப்பெரிய சாபக்கேடு. ஃபர்ஸ்ட் பாருங்க, தனியார் தார்மீக ஒழுக்க நெறிகள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாரா. 2வது பாருங்க, அந்த இயந்திரங்கள் நகரமயமாதலை எதிர்த்தாரா. இயந்திரங்கள் மிகப்பெரிய சாபக்கேடுன்னு சொன்னாரா. தொழில்மயமாதலும் சாபக்கேடு. தொழில்மயமாதலும் சாபக்கேடு தான். அடுத்தது கிராமங்களில் தான் வாழ்ந்தது, இதெல்லாம் நீங்க படிச்சுக்கலாங்க. இதெல்லாம் எதிர்த்தாரு. இதெல்லாம் நான் உங்களுக்கு அங்கே வீடியோவில் கிளியராக கொடுத்துருப்போம். வீடியோ கிளியராக பார்த்துருந்தா தான் உங்களுக்கு புரியும்.
இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப காந்தி சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் நிறைய இருக்கு. பட் ஆனால் இந்த பாயிண்ட் பாருங்க, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழை மக்களின் நாடாக இருப்பதை மேல். இந்த கான்செப்டை 100% நாங்களும் ஒத்துக்கிறோங்க. வேற விஷயமே கிடையாது. காந்தி அந்த விஷயம் சொல்லிட்டாரு. அடுத்தது ஜவஹர்லால் நேருங்க. ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் பார்த்தோம், காந்தி பார்த்தோம், நேரு பார்க்குறோம். இவர் முதன்மை சிற்பி இதெல்லாம் சொல்லியாச்சு. பட் ஆனால் அவர் இறக்கும் வரையிலும் பிரதமர் இருந்தார். எந்த ஆண்டு இறந்தாருன்றது முக்கியம். 1964 இருக்கிறாரு. தேசபக்த சிந்தனையாளர், அரசியல்வாதி, இதெல்லாமே சொல்லியாச்சு. திட்டமிடலை இவர் தான் கொண்டு வந்திருப்பார் சொல்லிப்பாங்க. சரிங்களா? மதச்சார்பின்மை, ஓகே, அதெல்லாமே சொல்லிட்டோங்க. இதெல்லாமே லெசனில் கொடுத்துட்டுங்க. இதில் ஷார்ட்கட்ன்றது வராது. பட் ஆனால் கான்செப்ட்ன்றது இருக்கு, அதை மட்டும் பார்க்கலாம். இந்த கான்செப்ட்னா ஜனநாயகம். அடுத்து அம்பேத்கருங்க. இந்த அம்பேத்கர் தான் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியது. சார் என்னன்னா, இவரில் 1915ஆம் ஆண்டு 15 வயசு வச்சுப்போம். 15வது வயசுல கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 15 வயசுல கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆய்வு கட்டுரை, முதுகலை பட்டப்படிப்பு சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆய்வு கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, இதை கொடுக்குறாரு. ஓகேங்களா? 15 வயசுல. 21 வயசுல அவர் என்ன பண்றாருன்னா, எம்எஸ்சி பட்டத்திற்கு இந்த கட்டுரை ஏற்றுக்கொள்ளப்படுது. என்னன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கல் எனும் ஆய்வு கட்டுரை. 15 வயசுல கொலம்பியா, 21 வயசுல பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதி. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க போதும். இவருடைய ரிசர்வ் வங்கி இருக்கு. ரிசர்வ் வங்கி என்ன பார்த்தீங்கன்னா, ரூபாயின் பிரச்சனைகள் இருந்தால் என்ன ஆயிடுச்சு, ரிசர்வ் வங்கி. அப்போ ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் நிதி பொருளாதாரம், இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக வேண்டாம், பட் புக்ஸ் எல்லாமே இருக்கும், அதை மட்டும் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் சொல்றீங்கன்னா, அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் என்று நிலத்தை அரசே, இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு, நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும், கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். இந்த இடத்துல இது நீங்க 100% படிச்சாகணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தை ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அடுத்தது ஓகே கைஸ், அம்பேத்கர் பத்தி நீங்க இப்பவும் சொல்றேன், லெசனை படிச்சுட்டு வாங்க. அது ஜே.சி. குமாரப்பா, தஞ்சாவூர்ல பிறந்தார், இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் ஆனால் இந்த இடத்துல காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை கொண்டு வந்தவரே யாரு? ஜே.சி. குமாரப்பா தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ காந்திய பொருளாதாரத்தை பத்தி நிறைய கொடுத்தாச்சு, பார்த்துக்குங்க. சமதர்மம், ஓகே, இதெல்லாம் ஓகே. இங்கதான் கொஸ்டின். அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 35 வயசுல தொடங்கினார். 35 வயசுல ஜே.சி. குமாரப்பா என்ன பண்றாருன்னா, அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தொடங்குறாரு. இது மட்டும் இல்லாம வெள்ளையனை வெறி இயக்கத்தில் கலந்துருக்காரு. 35 வயசுல என்ன பண்றாரு, கிராம தொழில் கழகத்தை தொடங்கிட்டாரா. 45 வயசுல இந்த இடத்துல பாருங்க, இயேசுவின் வழிமுறைகள் சொல்றாரு. அதே 45 வயசுல கிறிஸ்துவமும் அதன் பொருளாதாரத்தின் வாழ்க்கை முறையும் சொல்றாரு. அப்ப 2 புத்தகத்தை எப்ப எழுதுறாரு, 45 வயசுல எழுதுறாரு. 35 வயசுல அனைத்து இந்தியா கிராம தொழில் கழகத்தை தொட்டு வைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல இது பண்றாருங்க, இது ஞாபகம் வச்சுங்க. இவரை ராமச்சந்திர குகா என்ன சொல்றாருன்னா, பச்சை காந்தி என்று அழைக்கிறார். ராமச்சந்திர குகா என்ன சொல்றாரு, பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ஜே.சி. குமாரப்பா. அப்ப ஜே.சி. குமாரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தவர் யாருன்னா ராமச்சந்திர குகா. தட்ஸ் எனஃப் கைஸ். அடுத்து வி.கே.ஆர்.வி. ராவ். இவரை பத்தி நம்ம ஃபுல்லாவே சொல்லியாச்சு. பட் ஆனால் இவருடைய புக்ஸ் நல்லா இருக்குங்க. ராவ் ஜே.எம். கின்ஸின் மாணவர் மட்டுமல்லாது கோலின் கிளார்க் அவர்களுடன் பணி செய்திருக்கிறார் அப்படின்றது இதெல்லாம் நம்ம கான்செப்ட்ல சொல்லிட்டுங்க. ஸோ இந்த இடத்துல ராவுடைய வேலை, ராவும் பகலும் உழைக்கணும். ராவ் என்ன சொல்றாருன்னா, ராவும் பகலும் முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும். ராவ் என்ன சொன்னார்னா, ராவும் பகலும் உழைச்சா உனக்கு முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் சொன்னார். யார் சொன்னது? ராவ் சொன்னது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ராவ் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதெல்லாம் கான்செப்ட் சொல்லிட்டுங்க. காய்ஸ், நான் சொன்ன வார்த்தையை உங்க மைண்ட்ல ஏத்திங்க. லெசன் பார்த்துட்டு வந்து இது பார்த்தா தான் கொஞ்சம் ஈஸியா போகும். இது ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ராவ் எழுதிய இந்திய பொருளாதார வாழ்வில் என்ன தவறு, எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. அப்ப இந்திய பொருளாதார வாழ்வில் என்ன தவறுன்றத 38 வயசுல சொன்னாரு. யாரு? வி.கே.ஆர்.வி. ராவ் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அவ்வளவுதாங்க கைஸ். அப்போ கிராம தொழில்களை பத்தி சொல்லியிருப்பாரு. தட்ஸ் எனஃப். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதல் முன்னேற்றம், இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து அமர்த்தியா சென் பத்தி டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இவர் ஒரு புத்தகத்தை மட்டும் எழுதியிருப்பாருங்க. அந்த புத்தகம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். இங்க பாருங்க, தொழில்நுட்ப தெரிவு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தை எழுதி. அப்ப அமர்த்தியா சென் எழுதிய புத்தகம் நமக்கு ஒன்று ஞாபகம் இருக்கணும், தொழில்நுட்ப தெரிவு அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க போதும். ஓகே காய்ஸ், ஐ திங்க் இந்த லெசன் ஓவர்னு நினைக்கிறோம். காய்ஸ், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே.
நம்ம டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து எக்ஸாம் போகிறப்போ சார் எனக்கு புக்கு ஃபுல்லாக எடுத்து படிக்கிறது கஷ்டமாக இருக்குது சார், அப்போ ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும், ஒரு 30 நிமிஷத்தில் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப பயன்படும்ன்றது சொல்லிடலாம். ஸோ தேங்க்யூ.